விஜய் அவருடைய 10 வருட உதவியாளருக்கு உதயும் கண்ணீரும் தான் கொடுத்துருக்காருன்றது புரியட்டும் தான். செல்வம் அவருடைய காணொலியை பார்த்தேன், அவரோட பேட்டியும் பார்த்தேன். உங்களுக்கு தான் அந்த முதல் செய்தி வந்திருக்கு. என்ன அவர் உண்மையாலுமே 10 வருஷம் வேலை செஞ்சாரா? உண்மையாவே அதை எட்டி வச்சாலும் உண்மையாவே நடந்துதா? என்ன நடந்தது? அவரே அது வாக்குமூலம் மாதிரி வீடியோ பதிவு பண்ணிட்டார். அதை பத்தி பேச வேண்டாம். அதாவது ஒரு டேக்கர் மாதிரி அவங்க தான் வந்து ஒரு செருப்பு எடுத்து போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தாய் என்ன பணிவிடை செய்வாலும் அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி தான் விஜயகாந்த் ஒருத்தர் இருக்கார், சுப்பையான்னு. அவரை வந்து ப்ரொடியூசர் ஆக்கிட்டார் விஜயகாந்த் வாழ வச்ச மனுஷன். விஜயினுடைய தாய் மாமா எஸ்.என். சுரேந்தர்னு பிரபல பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட். மோகனுக்குலாம் அவர் தான் டப்பிங் வச்சிருக்காரு. சோபாவுடைய கூட பிறந்த தம்பி. அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா ரொம்ப வறுமையில இருக்கிறாரு. போன வாரம் வடபழனியில பாக்குறேன், ஒருத்தர் லிப்ட் கேட்டு போறாரு 2 வீலர்ல. விஜயினுடைய தாய் மாமாவினுடைய நிலைமை இது. விஜய்க்கு பின்னாடி திரண்டு நிற்கிறாங்க, விஜய்க்கு பின்னாடி ஓட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்காக நீங்க கேட்டா அவங்களுக்கு சரியான பதில் இருக்காது. ஏன் விஜயினுடைய அந்த தீவிரமான பேச்சா, மக்களோடு நிற்கக்கூடிய அந்த குணமா, இதெல்லாம் பார்த்து நீங்க விஜய் மேல இம்ப்ரெஸ் ஆகி விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க. அது நீங்க நார்மல், நீங்க படத்துல பார்த்ததை நீங்க நிஜத்துல பண்ணிடுவார்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க என்ன சொன்னாலுமே புரியாது. தமிழ்நாட்டுக்கே ஏதோ பண்ணுவேன்னு சொல்றாரு. இவருக்கெல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்த போறேன், இவர்தான் ஒரு மாற்று சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொல்றாரு. தூய சக்தி பண்ண வேலைதான் எல்லாம். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காவே ஒரு வீடியோ அது பார்த்தப்பே நான் பேசணும்னு நினைச்சேன். இப்போ நீங்களும் ஒரு வீடியோல பேசியிருந்தீங்க. சரி, இதை நம்ம பேசணுமா அப்படின்னு நம்ம பல விஷயங்களை விட்டுருவோம். சரி, அவங்க போற வேண்டியவங்களுக்கு ரீச் ஆகட்டுமே, நம்ம இதை பேசணுமா, ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி ஸ்கிப் பண்ண விஷயம்தான். அதுக்கப்புறம் அந்த போட்டோலாம் பார்த்தவொன்னே தான், அவரோட பேட்டியே கண் கலங்கிய ஒரு பேட்டியே நேற்று நான் பார்த்தவொன்னே தான் மனசு கஷ்டமா இருந்துச்சு. மேபி பல நடிகர்கள் இருக்கலாம், அப்படி நமக்கு தெரியல. அப்படி இப்படி கேள்விப்பட்டது ரொம்ப ரேரா தான் இருக்கு, அதுவும் நம்ம தமிழ் நடிகர்கள்ல. விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏன் இதை நம்ம பேசுறோம்னா, சொல்லிடுறோம் முன்னாடியே, நம்மள எவ்வளோ திட்டினாலும் என்ன இந்த உயரத்துக்கு உயர்த்தின மக்களுக்காக நான் எல்லாம் பண்ணணும் தான் வந்திருக்கேன் உச்சத்தை விட்டுன்னு சொல்றாருல, அந்த உச்சபட்ச நடிகர் விஜய் அவருடைய 10 வருட உதவியாளருக்கு உதயும் கண்ணீரும் தான் கொடுத்துருக்காருன்றது புரியட்டும் தான். செல்வம் அவருடைய காணொலியை பார்த்தேன், அவரோட பேட்டியும் பார்த்தேன். உங்களுக்கு தான் அந்த முதல் செய்தி வந்திருக்கு. என்ன அவர் உண்மையாலுமே 10 வருஷம் வேலை செஞ்சாரா? உண்மையாவே அதை எட்டி வச்சாலும் உண்மையாவே நடந்துதா? என்ன நடந்தது? அவரே அது வாக்குமூலம் மாதிரி வீடியோ பதிவு பண்ணிட்டார். அதை பத்தி பேச வேண்டாம். அவர் முதல்ல சம்பந்தமா ஒரு ஆபரேஷன் பண்ணி வீட்டுல இருக்கிறேன், இது சம்பந்தமான வீடியோ எல்லாம் அமைச்சு உதவிகள் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு அதுக்கு பிறகு அவர் தாங்க முடியாம அவரே நேரடியா பல பேர்த்து சொன்னாரு, எங்களை பத்தி பேசுங்க, உதவி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி பல பேருக்கு அந்த அவருடைய உதவிக்காக ரொம்ப முடியாம இருக்கிற சர்ஜரி பண்ணிருக்கேன்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் உதவியாளராக இருக்காரு. டச் அப் பாய்ப்பாங்க, அவங்க தான் எல்லாமே ஆளினால். அதாவது ஒரு டேக்கர் மாதிரி அவங்க தான் வந்து ஒரு செருப்பு எடுத்து போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தாய் என்ன பணிவிடை செய்வாலும் அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி தான் விஜயகாந்த் ஒருத்தர் இருக்கார், சுப்பையான்னு. அவரை வந்து ப்ரொடியூசர் ஆக்கிட்டார் விஜயகாந்த் வாழ வச்ச மனுஷன். அதே இவர் கூட உதவியாளராக இருந்தவர், கிட்டத்தட்ட விஜயகாந்தோடு ரொம்ப நீண்ட நாட்கள் உதவியாளராக இருந்தவர். அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு அவரை ஒரு படத்தை தயாரிச்சு, விஜயகாந்த் அவரை தானே நடிச்சு தயாரிச்சு அந்த படத்துக்கு இவர் ப்ரொடியூசர் ஆக்கி விட்டார். எங்கள் அண்ணான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு எங்கன்னா பெரிய அண்ணான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு சுப்பையாங்கிறவர் தான் அவருடைய உதவியாளர் ப்ரொடியூசர். அதுக்கு பிறகு அவர் விஜயகாந்த் வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த அபார்ட்மெண்ட்ல அதை வந்து முழுவதுமாகவே அவர் கூட இந்த ஆட்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் விஜயகாந்த் நம்ம சொல்லிட்டே போனோம். அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார். இப்ப விஜய் மேட்டருக்கு வாங்க. இந்த செல்வம் வந்து அவருக்கு கூட இருக்கிறாரு, உதவியாளராக இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வெளியில போயிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மருத்துவ செலவுக்காக, சிகிச்சைக்காக ஏதோ கேட்கிறாரு. அவரு வீடியோ எடுத்து தயாரிப்பாளர் சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்ககிட்ட சொல்லுங்கன்னா அந்த வீடியோ அப்படியே வருது. அந்த வீடியோ எனக்கு வந்து இதை பத்தி எல்லாம் பேசுங்க, அவருக்கு ஏதாவது உதவி கிடைக்கட்டுமேன்றாங்க. அப்ப நம்ம இதை திருப்பி நம்ம பேசுறதா இருக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரே நேரடியாகவே ஒரு வீடியோ ஒன்று பேசிட்டார். பேசி அவர் விஜய் பண்ணது, விஜய் அவரை தாக்கியதாக எல்லா விஷயம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, எந்த விதமான உதவி கொடுத்ததும் கிடையாது. இது வந்து ஒரே சம்பவம். இன்னொரு சம்பவம் சொல்றாங்க கூட, சிறப்பு சம்பவம். விஜயினுடைய தாய் மாமா
ஓகே. எஸ்.என். சுரேந்தர்னு பிரபல பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட். மோகனுக்குலாம் அவர் தான் டப்பிங் பேசியிருப்பார். ஓகே ஓகே. விஜயனுடைய மைக் மோகன், மைக் மோகனுக்குலாம் அவர் தான் டப்பிங் பேசுவார். ஓ. சோபாவுடைய கூட பிறந்த தம்பி ஓகே. எஸ்.என். சுரேந்தர்னு பேரு. அந்த விஜய் படத்துக்கு சில படங்கள்லாம் பாடல் பாடியிருக்காரு. ஓகே. இந்த ஒயிட் லக்கான் கோழி ஒனுக்கு இதெல்லாம் அவர் தான் பாடியிருப்பாரு. வந்து நிறைய பாடல் பாடியிருக்காரு. ஒரு வெரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு. போன வாரம் வடபழனியில் பார்க்குறேன், ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போறாரு 2 வீலர்ல. விஜயினுடைய தாய் மாமாவினுடைய நிலைமை இது. அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன கம்யூனிகேஷன்ன்றதுல அவர் பொருளாதார ரீதியாக இன்னைக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. இது ரத்த சொந்தமா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நிலைமை. இன்னொருத்தர் விஜயராகவன் அப்படின்ட்டு விஜயினுடைய நாளைய தீர்ப்பு படத்திலிருந்து துல்லாத மனமும் துள்ளும் வரைக்கும் விஜய் மன்றத்தினுடைய மாநில தலைவர். முதல் படத்திலே இவர் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு மன்றம் ஆரம்பிக்கிறாரு. அந்த மன்றத்தை தமிழ்நாடு முழுவதும் திறக்கிறார். 500க்கும் மேற்பட்ட மன்றங்களை தமிழ்நாடு முழுக்க திறப்பார். விஜயை கூட்டே போறார். இவருடைய கை காசு செலவழிச்சு விஜயை கூட்டி போய் மன்றங்கள் திறக்கிறார். துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும் அவர் தான் மன்ற தலைவர். அவருக்கு முதல் சக்சஸ் நினைக்கிறேன். துல்லாத மனம். இல்ல, அதுக்கு முன்னாடி பூயவனுக்காலாம் பண்ணிட்டாரு. ஓகே, அதெல்லாம் சக்சஸ். பூயவனுக்கா, காதலுக்கு மரியாதை, வரிசையா ஹிட். துல்லாத மனம் துள்ளும்க்கு பிறகு அவருக்கு பெரிய ஒரு ஹைப். அதுக்கு பிறகு பெரிய ரேஞ்சுக்கு போயிடு. அது வரைக்கும் பூயவனுக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, அந்த படங்கள்லாம் லவபிள் ஹீரோவா இருந்தவர். துல்லாத மனம் ஹீரோன்ற ஒரு ரேஞ்சுக்கு துள்ளுக்கு பிறகுதான் மாறுறாரு. இந்த திருமலையில தான் ஆக்ஷன் ஹீரோவா வர்றாரு. திருமலை, சிவகாசி, அந்த திருப்பாச்சின்னு ஆக்ஷன் ஹீரோவா மாறுறாரு. அந்த டிரான்ஸ்பர்மெண்ட் வந்த பிறகு இவர் அப்படியே தூக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப டீ கடை வச்சிருக்காரு. டீ நேர்ல அந்த காலத்துல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இவர் பண்ணவர். ரவிராஜான்னு ஒருத்தர், அவரும் இன்னைக்கு ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியாக பின்னடையில் இருக்கு. அவர் ஒரு மாநில செயலராக இருந்தவர். இப்படி எத்தனையோ பேர் லிஸ்ட்ல போலாம். இப்ப அந்த வீடியோவெல்லாம் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கங்க சோசியல் மீடியால அதனுடைய வருத்தங்களை பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் தமிழ்நாட்டுக்கே ஏதோ பண்ணுவேன்னு சொல்றாரு. இவருக்கெல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்த போறேன், இவர் தான் ஒரு மாற்று சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொல்றாரு. இந்த தூய சக்தி பண்ண வேலை தான் இதெல்லாம். தூய சக்தி பண்ண வேலை இதெல்லாம் வந்து சொந்த தாய்மாமாவுக்கு பண்ணல, கூட இருந்த ஆட்களுக்கு பண்ணல, யாருக்கும் பண்ணாம இருக்கக்கூடிய தூய சக்தி தான் இந்த தூய சக்தி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டா விஜய் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு, எல்லாம் பண்ணுவாருன்னு கேட்டா, ஆமா அந்த கூட்டம் பெரும்பாலும் அவர் அவ்வளவு பண்ணுவார், இவ்வளவு பண்ணுவார், வந்தா எல்லாமே சூப்பரா பண்ணுவாரு. அவங்கள்ட்ட கேளுங்களேன், என்ன பண்ணிடுவாரு, எதுக்காக பண்ணுவாரு, இப்ப என்ன இங்க தப்பா இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் நான் 100 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன, அவங்க வந்து இல்லூஷன்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஆட்கள் அவங்கெல்லாம். அவங்க எல்லாம் இல்லூஷன்ல இருக்கிறாங்க. எப்படின்னா, திரையில் பார்த்ததை எப்படி நிஜம் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு இல்லூஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரு இல்லூஷன் இருக்கும், அது மைண்ட்ல ஓடிடுச்சுன்னா அதவே திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லூஷன் இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க, முத்துப்பாண்டிட்டு இருந்தே முத்துலட்சுமியை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்கல்ல கில்லி படத்துல, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்புறம் காப்பாத்திடுவாங்க. சரி, விஜய்க்கு எப்ப ஓட்டு, கரூர்லயே 47 பேரை காப்பாத்த ஓடினாரு. அது வந்து திமுக அரசு தான் காரணம், திமுக தானே போக சொல்லிச்சு அப்படிம்பாங்க. அதான் சொல்றேன், இவங்ககிட்ட எதுவுமே புரியாது. இப்ப விஜய்க்கு பின்னாடி திரண்டு நிக்கிறாங்க, விஜய்க்கு பின்னாடி ஓட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்காக நீங்க கேட்டா அவங்களுக்கு சரியான பதில் இருக்காது. ஏன் விஜயினுடைய அந்த தீவிரமான பேச்சா, போராட்ட குணமா, மக்களோடு நிற்கக்கூடிய அந்த குணமா, இல்லை அவர் செய்ய இருக்கக்கூடிய ஈகை குணமா, வாய் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் மாதிரியான தன்மையா, இதெல்லாம் பார்த்து நீங்க விஜய் மேல இம்ப்ரெஸ் ஆகி விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அது நீங்க ஒரு நார்மல் மேனா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க படத்துல பார்த்ததை நீங்க நிஜத்துல பண்ணிடுவார்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க என்ன சொன்னாலுமே புரியாது. திமுக தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், தமிழ்நாட்டு திமுக தான் பிடிச்சி வச்சிருக்கு. சிபிஐ ஏன் இவ்வளவு வாட்டி அழைக்குது அவரு? ஆமா, அதுக்கு கேட்டா திமுக தான், சிபிஐ திமுக தான் அவங்கள்ட்ட சென்சார் போடதான், அதுவும் திமுக தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அருண்ராஜ் நேத்து பேசிருக்காரு சார் பிரஸ் மீட்ல, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுன்னு நேத்து பேசிருக்காரு. எடுத்திருக்கு, அதை வந்து தலைவர் பேச சொல்லுங்க. 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசிருக்காரு. தலைவரை பேச சொல்லுங்க, அடுத்து தெளிவாக தலைவர் சேலத்துல பேசுவாரு, நம்ம நம்புறோம், நம்ம மீண்டும் பேசுறோம். பேச மாட்டாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், பேச மாட்டாரு. பேசினாருன்னா அங்க மேல இடத்துல இருந்து உடனே போச்சே சார், திமுக இவர் பேசி அதை கேட்டு நம்ம புடிச்சு வேற ஏதாவது பேசுவாரு. அந்த ஒரு கூட்டம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கிறதான் பெரிய ஆச்சரியமான இருக்கு. இதுதான் பாஜக செய்யக்கூடிய ஒரு அரசியல் சூழ்ச்சி. இவர்களை வைத்து வாக்குகளை பிரித்து அதுக்கிடையில் உள்ள புகழணுங்கிறதா அவங்க நோக்கம். அதுக்கு தெரிஞ்சே துணை போகிறார். குறிப்பா அவருடைய டார்கெட் சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித்து வாக்குகள். கிறிஸ்தவர்களா தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆனா எந்த கிறிஸ்தவருக்கு பிரச்சனை வந்தாலும் பேச முடியும். ஆமா, கிறிஸ்துமஸ் டைம்ல சர்ச்ச கிறிஸ்தவர்களை போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, ஒரு குரல் கொடுக்கலையே, ஒரு ட்வீட் கூட போடலையே, எதுவும் போடலையே. அதை கூட விடுங்க, சாண்டா கிளாஸ் பொம்மை வித்தவனை போட்டு அடிச்சாங்க வட இந்தியாவுல. ஆமா,
கேரளாவில் ஒரு ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுக்கு சங் பரிவார் கும்பல் போய் அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டினாங்க பக்கத்து மாநிலத்துல. அதுக்கு வாய் திறக்கல. சரி, அதை கூட விட்டுருங்க, வேற மாநிலம். இவர் தான் கேரளால ஆட்சி பிடிக்கும். தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டுல போன 5 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் பட்டியல் நடந்த ஒரு இஷ்யூ, அது சிபிஐ விசாரிச்சு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு மூஞ்சில கரிய பூச்சிருக்கு. நீங்க வரவேற்றிருக்கணுமா இல்லையா? அதுக்கு யார் இந்த கிறிஸ்தவ மக்கள் பின்னாடி நிக்கிறா? அதுக்கு பதில் இல்ல, நேருக்கு மட்டும் தான் பதில் வந்திருக்கு. ஆமா, அதுக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி. பாஜக தான கொள்கை எதிரி, மதவாத அரசியலை எதிர்க்கிறாரு. இல்ல, அதை வரவேற்று அதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சது தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் பேசிருக்காங்க. திமுக கூட்டணி கூடிய. இருங்க சார், அவர் ட்வீட் போடுவார், நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்ப போடுவாரு? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகா? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகா? எதை பத்தியும் பேச மாட்டேன். ஆனா எனக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் மாத்திருவேன்னு கேட்கறது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதை நம்புறாங்க பாருங்க. இவர்களை நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. அப்ப இவங்க திரைப்படத்தில் பார்த்த ஒரு பிம்பத்தை நிஜம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. திரைப்படத்துக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலை. ஒருத்தர் வசனம் எழுதி கொடுப்பாரு, ஒருத்தர் மேக்கப் போடுவாரு, ஒருத்தர் நடிக்க சொல்லி கொடுப்பாரு, ஒருத்தர் கேமரா பண்ணுவாரு. இத்தனை பேருக்கு பிறகுதான் ஒரு பிம்பம் வெளியில வருது. தனியாக விஜயால ஒண்ணும் செய்ய முடியலங்கிறது அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப இவர்கள் அந்த உலகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்யூஷன்ல, அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. புரிஞ்சுப்பாங்களா? தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. வந்து ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு, ஜனநாயக கடமை, வாக்களிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து போடணும். ஆமா, எவ்வளவு பெரிய அடுத்த 5 வருஷத்தை தமிழ்நாட்டை நம்ம எப்படி யார் ஆட்சி செய்யணும், எது வரக்கூடாது, எது வரணும் அப்படிங்கிற கொஞ்சமாவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு வாக்களிக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது. அடுத்த 5 வருஷம் நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கும், நம்மளோட தேவைகள், அடிப்படை விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்படுமான்ற ஒரு மணிப்பூரை நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தது, பெண்களை அங்க எந்த மாதிரியா நடத்தினாங்க, ஒரு ராணுவ வீரனுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் எடுத்துட்டு போனாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை தான் நாங்க கொண்டு வருவோங்கிறார் தமிழ்நாட்டுல. இதுக்கு விஜய் வாய் திறப்பாரா? இங்க மத ரீதியாக, மொழி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்துடும். விஜய் பேசுவாராது? டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல, டபுள் இன்ஜின் ஆளக்கூடிய சர்க்கார்ல தாடி வைக்க முடியல, டபுள் இன்ஜின் சர்க்கார்ல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இதெல்லாம் விஜய் பேசுவாரா? அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை தான் நாங்க கொண்டு வர போறோங்கிறாரு பிரதமர். வந்து நாங்க அதான் உறுதிப்படுத்துறாரு. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இங்க திமுகவுக்கு போற, அதிமுகவுக்கு போற ஓட்டு ஒண்ணுதான், பாஜகவுக்கு போற ஓட்டு ஒண்ணுதான், விஜய் போற ஓட்டு ஒண்ணுதான். விஜய் வந்து ஓட்டை பிரிக்க போறாரு, இவர் ஓட்டை வாங்க போறாரு. சிம்பிள் லாஜிக். இதைத்தான் அவங்க பண்ண போறாங்க. இது புரிஞ்சுக்கிறாம நீங்க வந்து விஜய் வந்து மாத்திடுவாருன்னா ஒன்னும் மாத்த முடியாது. அவர் விஜய் வாயாலே சொல்றாரு 30% தான் இருக்குன்னு. 35% தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியும். அப்புறம் எப்படி அவர் ஜெயிப்பாரு? இல்ல, இங்க இன்னொரு கேள்வி. திமுக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 70 தொகுதிகளுக்கு பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு. அந்த 70 தொகுதிகளை, சில தொகுதிகளை, பல தொகுதிகளில் தான் தாவேகா டார்கெட் வச்சிருக்காங்கன்ற ஒரு இதுவும் இருக்கு. அப்ப என்ன களம்? இல்ல, அது வந்து தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்க வந்து கூட்டணியோடு போய் ராகுல் காந்தியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், மொத்தமா போய் அங்க நிக்கிறப்ப ராகுல் காந்தி நிப்பாரான்னு தெரியல. இல்ல, அது வந்துடும். ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க, உள்ளதான் வரப்போறாங்க. அது போறதுக்கான வாய்ப்பு இல்ல. முந்தா நாள், அதாவது நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசுறோம், புதன்கிழமை இரவு காங்கிரசினுடைய மூத்த தலைவரை விஜய் அவர்கள் இரவுல சந்திச்சு பேசியதாக ஒரு தகவல் தான். அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். நேத்து பேசின, வியாழக்கிழமை பேசின ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. மாணிக் தாகூரே சொல்லியிருப்பாரு, தேமுதிக வந்ததை பத்தி வரவேற்கிறேன், திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம். ஸ்டாலின் தான் உச்சபட்ச தலைவர் இருக்காரு சொல்லிட்டார்ல, ஒரே நாள்ல மாறிச்சா இல்லையா? அப்ப கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த கூட்டணி அங்க உறுதியாயிருச்சு, கேஎன்ஆருக்கு சம்மன் அனுப்பப்படுது. புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவங்க வந்து அடுத்த பல சம்மன்கள் வரும், எலெக்ஷனுக்கு மேல பல சம்மன் வரும், சம்மன்கள் வரும், பல பேர் கைது செய்யப்படலாம், திமுக ஊழல் கட்சிங்கிற மாதிரியான பிராண்ட் பண்ணப்படலாம், எல்லா விஷயத்தும் வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை வச்சு பேச வைப்பாங்க. இந்த விஷயத்தை விஜயை வைத்து பேச வைக்கிறப்ப அது பெருசா போய் சேரும். ஊடகங்கள் மத்தியில் பெரிய செய்தியாக போகிறப்ப இதைத்தான் இந்த தேர்தல் செய்ய போறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆல்மோஸ்ட் அங்க முடிஞ்சு போச்சு, உறுதி ஆயிடுச்சுன்றது பிறகு இவங்க அடுத்த ஆயுதமாக வழக்குகளை கையில் எடுத்துக்கிறாங்க. இப்ப இதை நோக்கி தான் போது விஜய் பேசுவார். இனிமேல் அதை பத்தியே மட்டும் பேசுவார், மற்ற எதை பத்தியும் பேச மாட்டார். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். எலெக்ஷன் வர வர அமைதியாக இருந்த தமிழகம் பரபரப்பா போகும். ஆமா, இதெல்லாம் வந்து மக்கள் தான் பாவம்.
பிரேக்கிங்காக பார்த்து இப்போ வேற ஏன்னா முன்னாடி எல்லாம் மக்கள் அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும், ஓட்டு போடுவாங்க, மற்றபடி ஒரு காலையில் ஒரு 10 மணி செய்தியை பார்ப்பாங்க, நைட்டு 8 மணி செய்தி பார்ப்பாங்க, அதோட அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபோனை வச்சுட்டு பிரேக்கிங்காக பார்த்து பாவம் அவங்களே திண்டாடிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.